பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை காண பண்ணுகிறவர். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 31ஆம் வசனமும், வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஆம், இதை போன்ற அதிசயங்களை தேவன் அவ்வப்போது நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக அதிசயங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இதை அல்லாமல் இன்னும் வேற அதிசயங்களும் உண்டு. தேவன் எகிப்து தேசத்திலே செய்த அடையாளங்கள், அற்புதங்கள், இவைகளை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் கிரகிக்க முடியாத அவ்வளவு பெரியதான அற்புத அடையாளங்கள். எப்படி என்று சொன்னால், கடலை இரண்டாக பிளந்தது, வானத்திலிருந்து மன்னாவை அழித்தது, கற்பாறையின் மீது தண்ணீரால் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தது, இறைச்சியினால், அதாவது கீழ்காற்றை அனுப்பி காடைகளால் குவிய பண்ணி இறைச்சியினால் அவருடைய இருதயம் அவர்கள் கொளுத்திருக்கத்தக்கதாக காரியங்களை செய்தது. இதை போன்ற இன்னும் எண்ணுக்கடங்காத அதிசயங்கள். பார்வோனுடைய சேனைகளை கடலின் ஆழத்தில் அமிழ்த்து போட்டது, எதிரிகளை முற்றிலுமாய் அவர் முறியடித்தது. இன்னும் எத்தனை எத்தனை ஏராளமான காரியங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினதான ஜனங்களுக்கு விரோதமாக சாபங்களையும் இன்னும் பலவிதமான வாதைகளையும் கொடுத்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து நடத்தி வந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அதிசயங்களின் கண் காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான கரடுமுரடான பாதைகள், சத்துருக்களுடைய போராட்டங்கள், வாழ்வாதாரத்திற்குரிய பெருக்கம் இல்லாமை, இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளிலே உங்களுக்கு அற்புதங்களையும் அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். எப்படி அவர் நமக்கு இங்கே இந்த வசனத்தின் மூலமாக 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி நமக்கு எப்படி சுட்டி காண்பிக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் எகிப்தியனுக்கு பண்ண அதிசயங்களை பார்த்தீர்கள் அல்லவா என்று அவர் கேட்கிறதை போல இந்த வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைய நாட்களிலே தேவன் செய்த அற்புத அடையாளங்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த தேவாதி தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கும். இதுதான் வாக்குத்தத்தம், இதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கும் என நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நீர் சொன்னீரே. எங்கள் வாழ்விலே அந்த அதிசயங்களை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பொருளாதாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே, நாங்கள் கூடி இருக்கிற இடத்திலே, சபைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய அதிசயங்களை, அடையாளங்களை எங்கள் வாழ்விலே நீர் செய்து இன்னும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் பூரணப்பட வளர எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.